Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் 1.50 லட்சம் கோடி ஒதுக்கீடு. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் பிறகு ஜனாதிபதி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா Group 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்ல கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2005 தான் இதற்கான சட்டம் கிராமப்புறங்கள்ல அந்த வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டம் 2005 நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2009 மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டா இது பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இது வளர்ந்த பாரத ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டமாக திரும்பவும் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ விபிஜி ராம்ஜி விக்ஷித் பாரத் குவாரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் ஃபார் கிராமின். ஸோ இந்த சட்டத்தை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கிராமின். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் எந்தெந்த அந்த துறைகளில் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீர் பாதுகாப்பு, ஊரக கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதாரம் சார்ந்த உள்கட்டமைப்பு உருவாக்கம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள், இது சம்பந்தமாக தான் அவர்களுடைய அந்த வேலையானது இருக்கும். ஸோ இதனுடைய ஃபண்டு ஷேரிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்டர் தான் ஃபுல்லாக ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின்படி அந்த ஃபண்டிங் பர்சன்டேஜையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வடகிழக்கு மற்றும் இமயமலை பகுதி மாநிலங்கள். ஸோ இமயமலை பகுதின்னு சொல்லும்போது வடகிழக்குன்னு சொல்லும்போது நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இமயமலை பகுதி மாநிலங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட். ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஃபண்டு ஷேரிங் 90:10, அதாவது 90% சென்டர், 10% பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் இல்லைன்னா யூனியன் பிரதேசங்கள் நிதியை ஒதுக்கணும். ஸோ மற்ற மாநிலங்கள் இது தவிர மற்ற மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் 60:40, அதாவது 60% சென்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 40% அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லைன்னா யூனியன் பிரதேசங்கள் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். ஸோ இந்த சட்டம் கொண்டு வந்தாச்சு. இதற்கு பின்னாடி 6 மாத காலத்திற்குள் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் அந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்தை ஏற்படுத்தப்படணும் அப்படி இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெருநிறுவனங்களின் அரசமைப்பு கடமையாகும் உச்ச நீதிமன்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா Group 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்ல கவர் ஆகும். ஸோ என்விரான்மெண்ட்ல கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கவர் ஆகும். ஸோ ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அனல் மின் நிலையங்களில் புதுப்பிக்க இயலாத எரிசக்தி நிலையங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இதுல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, தெர்மல் பவர் பிளான்ட், அதே மாதிரி நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ்ல இருந்து. ஸோ இப்படி பண்ணும்போது நிறைய உயிரினங்கள் அழிவின் விளிம்பிற்கு போவதாக ஒரு சமூக ஆர்வலர் அவர்களால் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் மற்றும் அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் பிளான்ஸ் இருக்கிறதுனால அதனுடைய அந்த வெளிப்பாடுகளால கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், ஸோ அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய காணமயில், ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற பறவை இனம் அழிந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4A, ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்திருக்காது. 1976ஆம் ஆண்டு 42ஆம் சட்ட திருத்தத்தின்படி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 1975 to 77ல
இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த எமர்ஜென்சியை கொண்டு வரும்போது நிறைய பொதுமக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தியிருப்பாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டியை வந்து போட்டிருப்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி 1976ல். ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பகுதி அமைக்கப்பட்டு பார்ட் 4A ஆர்டிக்கிள் 51A ஆட் பண்ணி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகன்களுக்கு என்னென்ன அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ 11 இருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 10 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 அடிப்படை கடமைகள் 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு அபைட் தி கான்ஸ்டியூஷனை வந்து மதிக்க வேண்டும். ஸோ 2 3 அப்படின்னு ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா A B C D E F Gல பார்த்தீங்க அப்படின்னா குடிமகன்களோட அந்த அடிப்படை கடமை என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லேக்ஸ், பாண்ட்ஸ், ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட், வைல்டு லைஃப், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 51Aல G. ஸோ அதுதான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வன விலங்குகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு யாருக்கு கடமை இருக்குன்னா குடிமகன்களுக்கு கடமை இருக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம நிறுவன சட்டம் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் 2013ல வந்து அந்த பிரிவு 135ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னா கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்படின்னா நிறுவனங்களுக்கு வந்து அதனுடைய பணியாளர்களை மட்டுமல்ல பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், நம்மளுடைய அந்த வைல்டு லைஃப் எல்லாமே என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த நிறுவன சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து சேவ் பண்றதுக்காக செலவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க பேராசிரியருக்கு சாஸ்திரா ராமானுஜம் விருது. ஸோ இது வருடம் வழங்கக்கூடிய ஒரு விருது. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2ல ஹானர்ஸ்ல கவர் ஆகும், அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல. ஸோ நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடியதான் இந்த சாஸ்திரா சீனிவாச ராமானுஜன் மையம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதுகள் சாஸ்திரா ராமானுஜம் அப்படிங்கிற விருதுகள் 2005ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது. கணக்கு மேதையா இருக்கக்கூடியவருக்கு தான் இந்த விருதுகள் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ ராமானுஜம் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயதுல வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த 32 வயதுக்கு கீழுள்ளவர்களுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ அவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22. ஸோ அதை முன்னிட்டு தான் இந்த விருதுகள் சாஸ்திரா ராமானுஜம் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா யாரு வந்து உலக அளவில் கணக்கு மேதையில வந்து சிறந்ததா விளங்குறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த விருது. ஸோ அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஸ்மித்துக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜம் விருது வந்து இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் டுன் அப்படிங்கிறவருக்கு, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜியாவை சேர்ந்தவர், இவருக்கு கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததான் இன்னைக்கு எடுத்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து என்னென்ன பார்த்துருக்காங்க, குரூப் 1 லெவல் குரூப் 2 லெவலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் ஆர்டிகல் 51A does not expressly cast any fundamental duty of the state. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4Aல வந்து 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11. ஸோ 10 பார்த்தீங்கன்னா 1976ல ஆட் பண்ணியிருப்பாங்க. 11th கான்ஸ்டியூஷனல் 11th ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லா கடமைகளுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா
டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்வலி. ஸோ இது வந்து அரசுக்கு எந்த விதமான கடமைகளும் வந்து கொடுக்கப்படவில்லை. ஸோ இது கரெக்ட். ரீசன் பார்த்தீங்கன்னா த டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் தி கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஸோ குடிமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து செயல்படுத்தணும். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் கரெக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் கரெக்ட். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 கொஸ்டின் தான். ஸோ பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா பார்த்தீங்க அப்படின்னா லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். ஸோ இந்த பிரிவினருக்காக கொண்டு வரப்பட்டது. மகாத்மா காந்தி, ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி ஆக்டை வந்து இப்போ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வளர்ந்த பாரத ஊரக கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விபிஜி ராம்ஜி சட்டமா இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமே வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீமா தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ்ல கேட்கப்படும். விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் ஃபார் கிராமின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 ரிசர்வேஷன் வந்து பர்டிகுலராக விமன்ஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விமன் ஃப்ரம் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியா. ஸோ ஆப்ஷன் 2 கரெக்டு. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது அந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல கீழே இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் உஜ்வாலா ஸ்கீம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3. அடுத்ததா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது ஃபார்மருக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 3rd, செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஒன் 4th ஆப்ஷன், லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா incorporation of fundamental duties to the constitution India was done by. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 கொஸ்டின். ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 1976 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். தேங்க்யூ.